How did you? பவர்ஃபுல்லான சீன். இந்த வீடியோ பாருங்க. How did you do it? You know, you just keep your elbows up and keep the shoulders loose. Not that. How did you find peace? I took away your parents. Everything. I scarred you for life. See, that's the thing, Shen. Scars heal. No, they don't. Wounds heal. Oh, yeah. What do scars do? They fade, I guess? I don't care what scars do. You should, Shen. You gotta let go of that stuff from the past, because it just doesn't matter. The only thing that matters is what you choose to be now. எவ்வளோ உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாங்கல்ல. அந்த குங்கு பாண்டா கிட்ட இருக்கிற அந்த வெகுளித்தனம் இருக்குல்ல, ஸ்கார்ஸ் ஹீல் ஆகும், வூண்ட் ஹீல் ஆகாதுங்கிற அந்த வெகுளித்தனம் இருக்குல்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். அந்த டேக் இட் ஈஸி பாலிசிங்கிற அந்த ஒரு விஷயம் அவருக்குள்ளார இருக்குது. இது என்னதான் ஒரு பொம்மை படம்னு நம்ம சொல்லலாம், ஆனால் இதில் சொல்ல வர கருத்தை பாருங்களேன். யூ ஹாவ் டு லெட் கோ ஆஃப் யுவர் பாஸ்ட். நீ யாருங்கிறது இப்போ நீ யாருன்னு முடிவு பண்ணுறியோ அதுதான் நீ, உன்னோட பாஸ்ட்னால கிடையாது. இந்த மெசேஜ் உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்காகவே. பிகாஸ் நீங்கள் நினச்சிருக்கீங்க என்னோட லைஃப்பில் இது நடந்தது அதனால தான் நான் இப்போது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? கிடையாது. நவ் யூ கேன் சூஸ். இன்னைக்கு நாளை நான் முடிவு பண்ணுறேன், இன்னையிலேருந்து நான் இப்படி வாழ போகிறேன் அப்படிங்கிறத உங்களால் பவர் இருக்குது, கண்ட்ரோல் இருக்குது. 100% உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்குது. அதை ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? தட் இஸ் அ கொஸ்டின். இந்த மூவியில் இந்த ஒரு சீனில் இதுதான் சொல்லித்தருது. wounds heal and you have control over. இந்த கதைக்கு திரைக்கதை, வசனம், இது எல்லாத்தையும் நீங்கள் தான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட லைஃபு உங்களோட பாஸ்ட்னால் தீர்மானிக்கப்பட்டதா, இல்லை இன்னைக்கு நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்களா என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்க போகுதுன்ட்டு? திங்க் அபவுட் திஸ்.